வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்க்க போகிறது கேரளா லாட்டரியோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 159 கிடச்சிது வந்துச்சு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் 15, அதாவது ஏபி மட்டும் நமக்கு கிளிக் ஆகிருக்கு. பட் ஆனால் சி 8 கொடுத்துருந்தோம், பட் ஆனால் 9 வந்திருக்கு. ஓகே, 26/3/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6, அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஸோ 6ஓட பவர் நம்பர் எப்பயும் போல் 1 வரும், 8ஓட பவர் நம்பர் 3 வரும். ஸோ 1683 நம்பருக்குள்ளே நமக்கு ஆல் போர்டு கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏ போர்டில் நமக்கு 6, அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. 6ஓட பவர் நம்பர் 1, 3ஓட பவர் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ 6183 அகைன் கிடச்சிருக்கு ஏ போர்டில். பி போர்டில் நமக்கு 3, அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ 3ஓட பவர் நம்பர் 8, 6ஓட பவர் நம்பர் 1 கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க. ஸோ 8361 நம்பருக்குள்ளே பி போர்டு சான்ஸ் இருக்குது. சி போர்டில் நமக்கு 6, 8 கிடச்சி 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ 6ஓட பவர் நம்பர் 1, 8ஓட பவர் நம்பர் 3. ஸோ 6183 நம்பருக்குள்ளே நமக்கு சி போர்டு வர சான்சஸ் இருக்குது. ஸோ நான் சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கெஸ்ஸிங் தான். உங்களோட கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் லிமிட்டாக. ஓகேங்களா? ஓகே, ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6886 03 30 2772 கிடச்சிருக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு டியரோட 6 மணியும் டியரோட 8 மணியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல் வின்னிங் இது அடிச்சிருக்கு. அது ஃபுல் வீடியோ பாருங்கள். நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியுதான்னு பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஓகே, ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு 048260 இந்த 3 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பாக்ஸ் வந்துச்சுன்னா பாக்ஸ் ட்ரை பண்ணுங்கள், இல்லை டேரெக்ட் நம்பரை மட்டும் நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கோங்க. பட் லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் இது தான். ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுப்போம்னு எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். ஓகே, டிப்ஸ் பார்ப்போம். டிப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி டியர் 1 மணியில் மட்டும் நமக்கு டபுள்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ நாளைக்கு டியரில் 6 மணி இல்லைனா 8 மணிலேருந்து ஏதாவது டபுள்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஒரு ஷோ வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஷோ எந்த ஷோன்னு தெரியலை. பட் ஆனால் ஒரு ஷோ தான், 3 ஷோ மொத்தமாக இருக்குது டியரில். பட் ஒரு ஷோ தான் நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் கெஸ்ஸிங்கில் அது டபுள்ஸ் வரும்னு தோணுச்சுன்னா மட்டும் பிளான் பண்ணுங்கள், இல்லைனா பண்ண வேணாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.